வெல்கம் டு மோர் ரெசிபி. நான் உங்க ரேணுகா சொன்னேன். வாங்க இன்னைக்கு சொரக்காய் வச்சு ஒரு சிம்பிளா ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த சொரக்காயை தோலை செய்ய பொடியா நறுக்கிக்கலாம். வாங்க. இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க. இந்த சொரக்காய் நல்லா பொடியா நறுக்கிக்கணும். முத்தின விதையா இருந்தா எடுத்துருவேன், இளம் விதையா இருந்தா அப்படியே நீங்க நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். சொரக்காயை பொடியா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்போ வந்து துவையல் ரெடி பண்ணலாம். வாங்க வாங்க இப்ப செய்யலாம். அடுப்பப்பட்டிருக்கு. ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாயை சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு. இது நல்ல பொன்னிறமா வதக்கி எடுக்கிறாங்க. இது பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 4 மிளகாய் இது கூட சேர்க்கிறோம். 4 மிளகாய், கருவேப்பிலை தழை ஒரு 2 கொத்து. நல்லா இப்ப பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க. இப்ப வந்து இது கூட மிளகாயை சேர்க்க போறோம். இப்ப 4 மிளகாய் சேர்க்க போறோம். இதுல 2 கொத்து கருவேப்பிலை தழை சேர்க்க போறோம். போட்டு நல்லா வதக்குறோம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காயை எடுத்து போட்டு வதக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க சொரக்காயை இதுல சேர்க்கிறோம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காயை நம்ம இதுல சேர்க்கிறோங்க. இதோட இந்த தோலையும் சேர்க்கிறோம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மல்லித்தழை போட்டு வதக்குறோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் சேர்க்கறாங்க. இதுல நான் வந்து வரமிளகா யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க பச்சை மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கீங்க. இப்ப மல்லித்தழையை சேர்க்கறாங்க. இதுல இதையும் சேர்த்து நல்லா வதக்குறோங்க. நல்லா வதங்குது பாருங்க. இப்ப இந்த சைடுல ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்க்கிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்க்கிறோம். இது நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம். பாருங்க, நம்ம எவ்வளவு காய் போட்டாங்க. இப்ப நல்லா குண்டு வேற எவ்வளவு சுருங்கி போயிடுச்சு பாருங்க காய். இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு துவையல் நல்லா இருக்குங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கு தேவையான புளியையும் உப்பையும் சேர்க்கறாங்க. இப்ப ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்புங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு கொண்டுட்டு வரோங்க.
இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நல்லா வணக்கியாச்சுங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்ப இது ஆறட்டுங்க. இப்ப பாருங்க, நம்ம வணக்கி வச்சது எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சோம் இல்லைங்களா, அது ஆறிடுச்சுங்க. இப்ப வந்து இதை வந்து மிக்ஸி பவுல்ல மாத்துறோம். மிக்ஸி பவுல் வந்து சின்னதுங்க, அதனால வந்து நான் 2 தடவை போட்டு அரைக்கிறேங்க. இப்ப இதுல கொஞ்சம் போட்டிருக்கேன், இதுல கொஞ்சம் இருக்கு, 2 தடவை போட்டு அரைச்சுக்கிறேங்க நான். இப்ப கொஞ்சம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சட்னி மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குங்க. சுரக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சுரக்காய் துவையல் வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாங்க. கூட நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க பெல் பட்டனை மறக்காம தட்டிடுங்க. ஏதாவது வேற ஏதாவது டிஷ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. இதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ல அடுத்த வீடியோல நாங்க வந்து சந்திக்கிறேங்க.